ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. ஒரு வேற ஏதாவது குற்ற பின்னணியில் உள்ள ஒரு அரசியலுக்கு வர்றாரு, அதெல்லாம் கூட விமர்சனம் இல்லை. நடிகராக இருந்து ஏன் அரசியலுக்கு வர்றாரு? இல்லை, கரூர் சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்கிறார். ஏன்னா மக்கள் மத்தியில் கொஞ்சம் அந்த கரூர் சம்பவத்தை அது ஏன்னா இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, இது நடிகர் பார்த்து ரசிகர் கூட்டத்துலேருந்து வந்த ஒரு தொண்டர் அணியாக மாறியிருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்கள கொஞ்சம் கூடுதலாக அவங்களை கண்காணிக்க முடியும். இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் தான். காஞ்சிபுரம்ல தாவேகா தலைவர் விஜய் என்ன பேசினாரு அதை பத்தி தான் இந்த நேர்காணல்ல பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஸோ கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் ஒரு மக்கள் சந்திப்பு அறிவிச்சிருக்காரு. பட் ஏன் எந்த மாவட்டத்திலயுமே பெர்மிஷன் கேட்டா தயங்குறாங்க? இல்லை, இது தப்பான ஒரு தகவல். பர்மிஷன் கேட்டாங்க, தயங்குறாங்க, கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் தவறான தகவல். டிசம்பர் 4ஆம் தேதி அவங்க சேலத்தில் ஒரு கிரவுண்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க போலீஸ் தரப்பில். டிசம்பர் 4 கோயம்புத்தூரில் லோக்கல் ஹாலிடே, அங்கே ஏதோ ஒரு கோயில் ஃபங்க்ஷன். அப்படிங்கும்போது அதை மறுக்கிறாங்க. 5ஆம் தேதி ஏதோ ஒரு நிகழ்ச்சி, 6ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு கேளுங்க, 6ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பெர்மிஷன் கேளுங்க, எடுத்துக்கங்கன்ட்டாங்க. அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கிறாங்க. இப்போ கோர்ட்டுடைய வழிகாட்டு பிறகு தான் நடக்குது. அப்போ எவ்வளோ கூட்டம் வரும், அதுக்கு எப்படி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. ஆல்ரெடி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு கேட்குறாங்க. அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா நடத்திப்பாங்க. பெர்மிஷன் கொடுக்கல. இப்போ சமீபத்தில் எஸ்ஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, பெர்மிஷன் கொடுக்க தமிழ்நாடு முழுக்க பண்ணாங்க. எங்கே கொடுக்காம இருந்தாங்களா? அது ஏன்னா இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, இது நடிகர் பார்த்து ரசிகர் கூட்டத்துலேருந்து வந்த ஒரு தொண்டர் அணியாக மாறியிருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்கள கொஞ்சம் கூடுதலாக அவங்களை கண்காணிக்க வேண்டியது. ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணாலும் நீங்கள் ஏன் ஸ்ட்ரிக் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க, ஒன்றும் பண்ணாட்டி என் பாதுகாப்பு கொடுக்கலன்னு கேட்குறாங்க. அரசாங்கத்து ரெண்டு செயலையும் பார்ப்பாங்கல்ல. வரக்கூடியெல்லாம் இளைஞர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணுறோமே தெரியாது. அப்போ அது கூடுதலான கட்டுப்பாடுகள் கொடுக்குறாங்க. ஓகே, ஆனால் நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறுறது இது ஒன்றும் புதுசு இல்லையே. எம்ஜிஆர் இருந்திருக்காரு, கேப்டன் இருந்திருக்காரு, இப்போ கமல் வரைக்கும் எல்லாருக்குமே ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் தான். இப்போ ஏன் விஜய்க்கு மட்டும் இப்படி? இல்லை, இது தப்பு. முதல்ல நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறாரு அப்படிங்கிறது, நடிகராக இருந்தவங்க தனியராக இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த அறிவும் இருக்காதா, எந்த புரிதலும் இருக்காதா? ஒரு வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து ஒருத்தர் நடிகர் அரசியலுக்கு வந்தார்னா அதுக்கு இவ்வளோ விமர்சனம் வர மாட்டேங்குது. ஒரு டாக்டராக இருந்தார் அரசியல் வர்றாரு, ஒரு அட்வொகேட்டாக இருக்கிற அரசியல் வர்றாரு, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிற அரசியலுக்கு வர்றாரு, ஒரு வேறு ஏதாவது குற்ற பின்னணியில் உள்ள ஒரு அரசியலுக்கு வர்றாரு, அதெல்லாம் கூட விமர்சனம் இல்லை. நடிகராக இருந்து ஏன் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா, நடிகருக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நடிகருக்கு ஒரு புத்தியே இருக்காது, அவங்க அடுத்தவங்க சொல்கிற ஸ்கிரிப்டாக நடிக்கக்கூடியவங்க, இப்போ நடிகர்னால் இப்படி தாங்கிற ஒரு முத்திரை இருக்குது. அது முதல்ல தப்பு, அதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது. நடிகராக இருக்கும் யாராக இருங்க, செயல்பாடுகள் எப்படி இருக்குது அதான் முக்கியம். இப்போ நீங்கள் சினிமாவிலேருந்து எத்தனையோ பேர் அரசியலுக்கு வந்துருக்குறாங்க. அதில் வந்தவங்க ஜெயிச்சது யாருன்னா ஒரு சிலர் பேர் தான், விரல் விட்டு மீதி எல்லாமே அவங்களால பண்ண முடியல. அதே மாதிரி சினிமாவை தாண்டி மற்ற துறையிலும் அரசியலுக்கு வந்திருக்காங்க. சில பேர் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறாங்க, சில பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ எங்கேருந்து வர்றோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். இப்போ விஜய் அரசியல் சினிமாவிலேருந்து வர்றாரு, விஜயகாந்த் சினிமாவிலேருந்து வர்றது முக்கியம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்கள் பிடிக்கக்கூடிய வகையில், மக்கள் ஏற்றுக்கிற வகையில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது, நம்ம அதை தான் பார்க்கணும். அவர் சினிமாவிலேருந்து வர்றாரு, சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால் ஏன் வந்தால் என்ன தப்பு? இப்போ நீங்களாம் சினிமாங்கிறது அன்றைக்கி நாடகங்கள்லேருந்து வந்துச்சு, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி சினிமாவில் நடிக்கக்கூடியவங்களுக்கு பெருசாக கல்வி அறிவு இருக்காது, சின்ன வயசில் நாடக கம்பெனியில் போய் அப்படி வந்திருப்பாங்க. இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாருமே குறைந்தபட்சம் ஒரு டிகிரியோடு தானே சினிமாக்குள்ளேயே வர்றாங்க. அப்போ ஏன் அவங்களுக்கு இருக்கிற அதே ஒரே காலேஜில் ஒருத்தன் டிகிரி முடிச்சுட்டு போகிறான், ஒருத்தர் சினிமாவுக்கு போகிறான், ஒருத்தர் வேறு ப்ரொஃபஷனுக்கு போகிறான். இப்போ அவனுக்கு அந்த இது இருக்காதா? விஜயே விஸ்காம் படிச்சிருக்கிறாரு, விஜய் கூட விஸ்காம் படித்தா எத்தனையோ பேர் இன்றைக்கி வேறு கம்பெனிஸில் பெரிய பெரிய வேலையாக இருந்திருப்பாங்க. ஒரு சினிமாவுக்கு வந்துட்டார், அதுக்காக விஜய்க்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறார். அரசியலுக்கு வருவது சினிமா ஒரு டீக்ரேட்டாக பார்க்கக்கூடாது. எந்த எந்த ஃபீல்டுமே அங்கே என்ன பண்ணுறாங்க. இப்போ விஜயகாந்த் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜயகாந்த் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக தன்னுடைய மன்றத்தை ஒரு கட்சியாகவே நடத்தியிருந்தார். நலத்திட்ட உதவிகள், மக்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உதவிகள், அது ஒரு கட்சி மாதிரியே அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியாகவே, டிக்ளேர் பண்ணாத ஒரு கட்சியாகவே நடத்தியிருந்தார். அதுக்கு பிறகு தான் கட்சியாக மாற்றுறார். அப்போ வந்ததுக்கு பிறகு மக்கள் ஏற்கனவே அவர் பண்ண அங்கே உள்ளுக்குள்ளே சினிமாக்குள்ளேயே அவர் பண்ண விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் தெரியுதுனால அவர் மக்கள் ஏற்றுட்டாங்க. எம்ஜிஆர்ன்றாங்க, எம்ஜிஆர் உடனே வந்துட்டார் அப்படிலாம் கிடையாது. எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 15 வருஷம் ட்ராவல் பண்ணுறாரு ஒரு அரசியல் கட்சியில்.
எம்ஜிஆர் வந்து நீங்கள் சினிமா நடிகராக இருக்கிறப்பே எம்எல்ஏ இருக்கார், சினிமா நடிகராக இருக்கிறப்பே திமுகவினுடைய பொருளாளர் இருக்கார், சினிமா நடிகராக இருக்கப்போ தான் கட்சி ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் வந்து உடனே முதல் நாள் கடைசி படத்தை நடிச்சுட்டு அடுத்த நாள் கட்சி ஆரம்பிக்கல. பெரியாரோட எனக்கு பயணம் பண்ணுறாரு. அண்ணாவோட திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பெரியார் எம்ஜிஆருடைய அந்த பிரச்சாரத்தும் ஒரு பங்கு, பிரச்சாரமும் பண்ணுறாரு. அப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கட்சியுடைய பொருளாளர் ஆக்குறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக. அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியாக வர்றார். 71 கட்சி ஆரம்பிக்கிறார், 77 தான் ஆட்சியை பிடிக்கிறார். எத்தனை வருஷம்? 6 வருஷம் ஒரு கட்சி நடத்திட்டு போகிறார். இதெல்லாம் தெரியாமல் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரே நாளில் ஒரு ஃபைன் டே மார்னிங்கில் அவர் முதலமைச்சராக ஆகலை. அதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருந்துச்சு, இவ்வளோ உழைப்பு இருந்துச்சு, இவ்வளோ பொறுமை இருந்துச்சு. அப்போ அது வந்து எம்ஜிஆர் வந்திருக்காருன்னா எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு 15 வருஷம் ட்ராவல் இருக்குது. ஒரு அரசியலுக்கு வரணுங்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டார். ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார். அப்போ அதனால் வந்து அவர் எம்ஜிஆர் வந்து நீங்கள் நடிகராக பார்க்கக்கூடாது, அரசியல்வாதியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கு பிறகு தான் இங்கே வந்திருக்காரு. அதே மாதிரி விஜயகாந்த் இருந்தாலும் விஜயகாந்த் ஒரு 15 வருஷம் அவங்க அவர் சார்ந்த துறைக்குள்ளேயே வேலை பார்த்துட்டு இருக்கார், நிறைய உதவிகள் பண்ணுறாரு, வெளியிலையும் பண்ணுறாரு. அப்போ எம்ஜிஆர் விஜயகாந்த் வந்து ஒரே நாளில் வந்து கட்சியோட எதிர்கட்சி தலைவரால் அவருக்கும் ஒரு பெரிய ஒரு பயணம் இருக்குது. அப்போ அரசியல் சினிமாவில் வந்து அரசியலுக்கு வர்றாங்க அப்படிங்கிற அந்த ஒப்பீடே தப்பு. வர்றவங்க எப்படி வேணாலும் வரலாம், ஆனால் என்ன செய்கிறாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகை என்ன செய்கிறாங்கிறது தான் முக்கியம். காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பில் விஜய் பேசின சில விஷயங்கள் அது எப்படி பார்க்கப்படுது? அதில் வந்து என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி, புதிய அரசியல் கட்சி கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக ஏதாவது ஒரு சொல்வார் பார்த்தா அது வந்து ஒரு சார்பு அரசியலை தான் பண்ணுறது. இப்போ இன்றைக்கி ஒன்றிய அரசு இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கிற பல திட்டங்கள் வந்து மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது, மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. எஸ்ஐஆர் போன்ற அந்த கொண்டு வந்து தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறதுனால நிறையா மக்கள் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் பரித வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அன்றைக்கி ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சுருக்கு. இப்படி எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் விமர்சனம்ங்கிறது ஒரு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணணும், ஒன்றிய அரசையும் விமர்சனம் பண்ணணும், மாநில அரசையும் விமர்சனம் பண்ணணும். இதெல்லாம் இவ்வளோ குறைகள் இருக்குது, இந்த குறைகள்லாம் நான் சரி பண்ணுவேன் அப்படிங்கிற நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். எதுவுமே இல்லாமல் மேடையில் வந்துக்கிட்டு சினிமா படம் டைலாக் பேசிக்கிட்டு, பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டு, நான் குறி வச்சா தப்பாது, ஏன்னா அப்படி தப்புற குறி நான் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் படத்தில் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கிறார். இது சினிமா மேடை கிடையாது, ஆடியோ லான்ச் கிடையாது, இது பொலிட்டிக்கல் மேடை, அரசியல் மேடை. இங்கே ஆக்கப்பூர்வமாக பேசணும், ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்துட்டீங்க, தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக இருக்குது 50 வருஷமாக. இதை விட பெட்டராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாருக்கும். சாதாரண பூ விற்கிறோமா, காய்கறி விற்கிறோமா, ஆட்டோ ஓட்டுறாங்க, யாருக்குமே அதை வந்து ஃபில் பண்ண தெரில, தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்ன செய்வீங்க? அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் வச்சுருக்கீங்க? உங்களை நிர்வாகிகள் அங்கே இறக்கி விட்டுருக்கணுமா இல்லையா? 10 நாள் கழிச்சு தான் நீங்களே அது உங்களுக்கே வந்து சேர்றதுக்கு 10 நாள் ஆகுது. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது, டிசம்பர் 4ஆம் தேதியோட முடியுது. ஒரு 10 நாள் கழிச்சு தான் வீடியோவே போடுறாரு. இவருக்கே அந்த செய்தி லேட்டாக தான் போய் சேருது. அப்போ நீங்கள் கட்சி ஆட்களை இறக்குங்க, உள்ளே போங்க, உதவி பண்ணுங்கன்னு வீடியோ போடுறாரு. எத்தனை நாள் கழிச்சு? 10 நாள் கழிச்சு. ஆனால் இது வரைக்கும் போயிருக்காங்களான்னா போகல. வெறும் பஞ்சு டயலாக்கும் ஒரு பாட்டும் கூத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமா நிகழ்ச்சி போல தான் பண்ணுறாரு. அது தமிழ்நாட்டு அரசியலில் எடுபடுமாங்கிறது சந்தேகம்தான். ஓகே. அண்ட் வந்து காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பில் 8 ப்ராமிசஸுமே வந்து பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ப்ராக்டிக்கலி பாசிபிளா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறார். பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியாவில் டாப் 10 மாநிலங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடிய முதல் 10 மாநிலங்களில் தமிழ்நாடு கிடையாது. இந்திய அளவில் பார்க்குறப்ப மிக குறைந்த ரேஷியோவில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குது இந்தியாவில். தமிழ்நாடு ரொம்ப கம்மியான இதாக இருக்குது. இப்போ பெருசாக இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க. இன்னொன்று கூடுதல் தகவல் என்னென்னா, இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் படித்த மாநிலம் உள்ள ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. 56% பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் கல்வியில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. நீங்கள் வந்து அதை என்ன மாற்ற போகிறீங்க? அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர் இருக்கணும், எல்லாத்துலேயும் கார் இருந்துச்சுன்னா ரோட்டில் எப்படி கார் போகும்? அவ்வளோ கார் எப்படி பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது? அவ்வளோ காரை வந்து எப்படி ரோட்டில் ஓட்டிகிட்டு போக முடியும்? அப்போ கார் வாங்கி கொடுக்கறது, காரை இருக்கிறத உறுதி பண்ணுறோம், வீடு இருக்கிறத உறுதி பண்ணுறோம், பைக் இருக்கிறத உறுதி பண்ணுறோங்கிற மேட்டர் கிடையாது. அடிப்படை கட்டமைப்புகளை முதல்ல உறுதி பண்ணணும். எளிய மனிதனுக்கான கல்வி, எளிய மனிதனுக்கான உணவு, எளிய மனிதனுக்கான உடை, எளிய மனிதனுக்கான இருப்பிடம், அடிப்படை வசதி, இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர். இது வந்து நம்ம சரி பண்ணால் தான் அடுத்து போகணும். அந்த அடிப்படை கட்டமைப்பை சரி பண்ணுறதுக்கு என்ன திட்டம் இருக்குது? இவ்வளோ இருக்குது.
அப்போ நீங்கள் ஒரு மாநிலத்தை நீங்கள் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறீங்கன்னா நம்ம மாநிலத்தில் வரக்கூடிய வருவாயை வைத்து என்னென்ன ஸ்கீம் கொண்டு வருவீங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரக்கூடிய பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ படித்து முடிச்சுட்டு வரான்னா இப்போ அவனுக்கு வந்து வேலை இல்லை, அவனுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறது. அப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே கொண்டு வரணும். சரி, வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறான்னா அவன் ஸ்கில் கம்மியாக இருக்கா, எல்லாரையும் வேலைக்கு எடுத்துக்க மாட்டான். ஒருத்தர் டிகிரி முடிச்சு வரான்னா எல்லாரையும் உடனே 100 பேரை கேம்பஸில் செலக்ட் பண்ண மாட்டான். அப்போ அவன் வந்து ஏதோ விஷயத்தில் வீக்காக இருக்கான், ஸ்போக்கனில் வீக்காக இருக்கானா, வேறு ஏதாவது அவனுக்கு ஏதாவது வீக்காக இருக்கானா அப்படின்னா அவன் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். அப்புறம் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று பண்ணணும். இதெல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய ப்ராசஸ். இது எதுவுமே இல்லையே. ஓகே, அதான் சொல்கிறேன், கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு நிறைய எல்லாரும் ஒத்துழைக்கணும். அரசு அதிகாரிகள் ஒத்துழைக்கணும், அரசியல்வாதிகள் ஒத்துழைக்கணும், மத்திய அரசு ஒத்துழைக்கணும், மக்களும் ஒத்துழைக்கணும். இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற இடம் தான் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு போகிறதுக்கு இத்தனை விதமான நாலேஜஸும் வேணும். ஒன்றிய அரசுலேருந்து வரக்கூடிய ஃபண்டு வாங்கணும், அதை அதிகாரிகளை வச்சு அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேருதான்னு பார்க்கணும், அதை வாங்கி மக்கள் பயன்படணும், அதிலிருந்து சம்பாரித்து திருப்பி அவங்க டாக்ஸ் கட்டணும். அப்படி தான் சைக்கிளிங்கில் ஓடும் ஒரு கவர்மெண்ட். ஓகே, இவ்வளோ இருக்குது. இவங்க எதுவுமே தெரியாமல் மேடையில் ஏறி நின்று வீரவசனம் பேசுகிறது, பஞ்ச் டைலாக் பேசுகிறது, ஒரு சார்பாக திமுக எதிர்ப்பு பேசுகிறது, இது ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லையே. அதான் எல்லாரும் கேட்குறோம். ஸோ இப்போ திமுகவே அடிச்சிட்டு இருந்தா இந்த மாதிரி திமுக ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் இங்கே மாறிடுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரா? அதிமுக வாக்காளர்களை வந்து திமுகவை டார்கெட் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும், திமுகவை வந்து ஃபோர்ஸாக பேசினா பிடிக்கும். ஏன்னா இன்றைக்கி அதிமுக நிர்வாகிகள் இந்த விஜய் அளவுக்கு திமுக எதிர்க்கிறாங்க ஆள் இல்லை, அவங்க மேலோட்டமாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இறங்கி ஃபோர்ஸாக பண்ணுறப்ப இப்போ அதிமுக வாக்களை தான் குறி வைக்கிறார். இது தெரியாமல் அதிமுக ஆட்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்பு யாருக்குன்னா அதிமுகவுக்கு தான். விஜய் அந்த அதிமுக தலைமை இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வராங்க. திமுக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது, நிறையா பண்ணுறாங்களே. பாஜக திமுக எதிர்ப்பு தான் பண்ணுது, அதிமுக திமுக எதிர்ப்பு தான் பண்ணுது, நாம் தமிழர் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணுறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்க. ஆனால் இதில் யார் அதிகமாக பண்ணால் யார் ஸ்கோர் பண்ணுவா? அதிமுகவுக்கு பாதிப்பா, நாம் தமிழருக்கு பாதிப்பா, திமுகவுக்கு பாதிப்பா? ஆல்ரெடி திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே அங்கே வரப்போகுது. திமுகவுக்கு போகிறோம், திமுக போடுவோம். திமுக எதிர்ப்பு ஓட்டை அதிமுக அறுவடை பண்ண போதா, விஜய் அறுவடை பண்ண போகிறாரு? அதான சிக்கல். இப்போ அப்போ யாருக்கு பாதிப்பு? அதை தான் விஜய் பண்ணுறாரு. ஓகே சார். அண்ட் இப்போ விஜய் வந்து அந்த கொடுத்த 8 ப்ராமிசஸுமே புஷ்யானந்த் அந்த ஆதவர்ஜுனா கொடுத்த ஒரு விஷயம்தான், விஜயோட தனிப்பட்ட கருத்து கிடையாது அது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கிறாரு. நம்ம ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் மற்ற எல்லா ப்ரோக்ராமும் ஸ்ட்ரக்சர்லாம் போகிறாரு. அவங்க எல்லாம் டீமாக உட்காந்து தான் பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்து கொடுக்குறது அப்படியே வாசிச்சுட்டுலாம் போயிருக்க மாட்டார், அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவருடைய ஒப்புதல் இல்லாமல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ விஜயோட வாக்காளர்கள் யார்? அவர் வந்து அந்த 18 to 24 அவங்கள மட்டும்தான் பிடிக்கணும்னு நினைக்கிறாரா? ஆமாம், அவரே சொல்கிறாரு, ஜென்சி இளைஞர்கள், அப்புறம் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ், இவங்க தான் அவங்க ஓட்டர்ஸாக நினைக்கிறார். அந்த ஓட்டை தான் வாங்கணும்னு பார்க்குறாரு. அந்த ஓட்டை மட்டும் வச்சு நீங்கள் எப்படி ஒரு தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற முடியும்? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? 35% வாங்கணும். ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1.25 லட்சம் ஓட்டு இருக்குது, 2 லட்சம் ஓட்டுன்னு வச்சுங்க. 2 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியில் இருக்குது. அதில் ஒரு 60% 70% ஓட்டு போடுறாங்க அப்படின்னா 1.25 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. 1.5 லட்சம் பேரில் நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் 60,000 வாக்குகள் வாங்கணும். அப்படிங்கும் போது அந்த 60,000 வாக்குகள் வாங்குறதுக்கு ஒரு 30% வேணும், 35% வேணும். அப்போ இந்த ஜென்சி இளைஞர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த மாதிரியான ஆட்கள் மட்டும் போட்டால் 30% எப்படி வரும்? இன்னைக்கு ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலேஷன் தான் நிறைய இருக்கே. எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 10% இருக்குமா ஓட்டு மொத்தமாக? மற்ற ஆட்களுடைய ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா? அவன் கேட்பான்ல, நான் அதிமுகவுக்கு போகிறேன், திமுகவுக்கு போகிறேன், உனக்கு போகிறேன், நீ என்ன பண்ண போகிற? விஜயினுடைய நோக்கம் என்ன? ஜெயிக்கிறதுங்கிறது நோக்கம் கிடையாது, வாக்குகளை பிரிக்கிறதுங்கிறது தான் நோக்கம். அதுதான் சொல்கிறோம். விஜய்க்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் அழுத்தத்தால் இவர் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு ஓட் ஸ்பாய்லராக வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை செய்கிறார். அந்த இளைஞர்கள் வாக்கு மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது, ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. 30-35% வேணும். 30-35%க்கு எல்லா தரப்பு வாக்காளரும் உள்ளே வரணும். மற்ற வாக்காளரும் உன்ட்ட கேள்வி கேட்பாங்கள்ல, நான் எதுக்கு உனக்கு போடணும்னு. இவன் கேட்க மாட்டான். இவன் சினிமாவில் பார்த்த மாதிரி ரியலில் பண்ணி நம்புகிறான். அப்போ அந்த வாக்குகளை பிரிக்கிறதான விஜய் பண்ணுறாரு. அதுதான் சொல்கிறேன், விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி வாக்குகளை பிரிக்க போகிறார். விஜய் ஒரு
ஓட் ஸ்பாய்லராக இருக்கிறார். அண்ட் வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டாரு அண்ட் பல நாள் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, இதெல்லாம் வந்து நம்பகத்தன்மை இல்லாத செய்தி. அது அவருடைய பர்சனல். அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது. அவர் என்ன சாப்பிட்றாரு, அவர் என்ன ட்ரெஸ்ஸு போடுறாரு, அவர் என்ன ட்ரிங்க் பண்ணுறாருங்கிறத விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. எந்த தனி மனிதனுடைய விஷயத்துலையும் தலையிடுறது வந்து யாருக்கும் வந்து நாகரிகம் கிடையாது. அந்த செய்திகள்லாம் அது வந்து வன்மத்தால் பேசப்பட்ட செய்தி. அதில் நமக்கு உடன்பாட்டில்லை. ஓகே, விஜய்க்கு இப்போ வந்து மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு? இல்லை, கரூர் சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்கிறார். ஏன்னா வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் அந்த கரூர் சம்பவத்தை அவர் ஹேண்டில் பண்ண விதத்தில் மக்கள் மத்தியில் கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. நமக்கு இப்போ பார்க்கக்கூடிய நிறைய விஜய் ரசிகர்களே கூட கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஏன் அதை வந்து பார்த்துட்டு போனீங்க, 2 நாள் 1 நாள் கழிச்சு என் வீடியோ போட்டிங்க, ஏன் உங்கள் நிர்வாகிகள் அங்கே அனுப்பலை, ஏன் தாமதமாக வந்தீங்கன்னு அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ ஒரு சின்ன பிரச்சனைக்கு இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, இவங்க எப்படி ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு தாட் வந்துருச்சு. செகண்ட் தாட் வந்து கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்ச மக்கள் மத்தியில் வந்துருச்சு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயினுடைய இமேஜ் கொஞ்சம் இறங்கியிருக்குங்கிறது தான் உண்மை. வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்லாம் கரூர் சம்பவத்தப்போ அது போட தான் செய்வாங்க. சோஷியல் மீடியா மட்டும் வாழ்க்கை கிடையாதுல்ல, சோஷியல் மீடியா மட்டும் ஒரு உலகம் கிடையாதுல்ல. ஓகே அதை தாண்டி யதார்த்தம் நிறையா இருக்குது. கலை அரசியலுங்கிறது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நிலக்குலைஞ்ச ஒரு விஷயத்தை வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் பிடிச்சிருவாரா? ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் படத்துக்கு பிடிப்பார், அரசியலுக்கு என்ன பண்ண போகிறார்? அரசியல் ஒரு மேடை கிடச்சிருக்கு, அது அரசியலும் சேர்த்து ஒரே கல் 2 மாங்காங்கிற மாதிரி அதை 2 பர்பஸாக பயன்படுத்திக்கிறார். ஓகே, ஸோ 2026 அவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு தான் பல பத்திரிகையாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றது எலெக்ஷன் தான் தீர்மானிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நேரத்துக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.